வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மைசாங்க நீ கேளுங்கண்ணா நான் வளரலைண்ணா ரொம்ப ஃபீலிங்குண்ணா. உண்மையிலேயே பல நடிகர்கள் மாதிரி வளராமல் தெளிவாக சில விஷயத்தை திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. எங்கே தாக்கியிருக்காரு, யாரை தாக்கியிருக்காரு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கறது தான் இந்த காணொலியோட நோக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். பொதுவாக இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, நடிகர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு இரு தரப்பினர்கள் இருப்பாங்க. நான் என்ன சொல்லேன்னா, நல்ல மனிதர்கள் அரசியலுக்கு வரணும். இப்போ திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவா எதிர்ப்பா அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் அரசியலுக்கு வந்து அவர் என்ன மாதிரி நிலைப்பாடுகள் எடுக்கிறாரு, என்ன சித்தாந்தங்கள், என்ன கொள்கைகளை கையில் எடுக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து தான் பாஜக கொடுக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் திரு அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஆதரவுன்னு தெரிவித்தார். இங்கே பல பேர் கூவிக்கிட்டு இருப்பான், முக்கியமாக இந்த திமுக ஐடி செல் கூவிக்கிட்டு இருப்பான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயமாக தமிழகத்தில் அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நல்ல மனுஷன் இறங்கினான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஃபஸ்ட்டு எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த யாராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், அது இந்த விளங்காத திமுகவாக தான் இருக்கும். ஸோ இதில் இந்த என்டையர் ஃபங்க்ஷனில் சில சிம்பாலிசம்ஸ் இருக்குது, சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரு விஜய் அவர்களோட ஸ்பீச்சை பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடியே திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைகளை கூப்பிட்டாரு, உங்கள் தாய் தந்தையர்கிட்டலாம் காசு வாங்காமல் ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை கொடுத்தாரு. அநேகமாக பசங்க அதை கேட்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தடவையும் எல்லாம் காசு வாங்கி ஓட்டு போட்டு இந்த உருப்படாத திமுகவை 40 MP அங்கே அமிச்சு எல்லாருமே துதி பாடிக்கிட்டு இருக்காங்க. இன்ப நீதியை தவிர்த்து பாக்கி எல்லா குடும்ப உறுப்பினர்களுக்கும் இவங்க துதி பாடிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய கேவலம் இதெல்லாம்! இந்த அவலநிலை மாறணும். ஏன்னா இந்தியா லெவலில் நமக்கு இது பெரிய கேவலம். ஸோ இந்த தடவை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் வராரு, வந்து என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், நல்ல தலைவர்கள் தேவை. எப்படி நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு மாணவர்கள் உட்கார்ந்துருக்கும் போது சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, தமிழகத்தில் நல்ல தலைவர்கள் தேவைன்னா தமிழகத்தில் தலைவர்கள் இப்போ இல்லை, அப்போ வெற்றிடம் அப்படின்னு ஒரு தலைவர் சொன்னதாக ஞாபகம். அப்போ தமிழகத்தில் ஒரு அரசியல் வெற்றிடம் இருக்குது. அப்போ இதை டைரெக்டாக சொல்ல முடியாதுல்ல. அப்போ இன்டைரக்டாக என்ன சொல்கிறேன்னா, நான் அரசியலில் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க ஃபீல்டில் இப்போ மெடிக்கல் சயின்ஸ்னா அந்த மெடிக்கல் சயின்ஸில் ஒரு ஆளுமை தேவை. அப்போ தான் வந்து புது பாலிசிஸ் சேர்ன் அவுட் பண்ண முடியும் கவர்மெண்ட் கூட சேர்ந்து. இப்போ சயின்ஸ்னு வச்சுக்கோங்க, ரிசர்ச்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து ரிசர்ச் பாலிசியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரதுக்கு ஒரு ஆளுமை வேணும்னு. இது உண்மையான ஒரு விஷயம் தான். உதாரணத்துக்கு இந்தியாவே நமக்கு எதுக்குப்பா இந்த வம்பு அப்படின்ட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு அட்டாமிக் ரிசர்ச் ஹெட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வந்தார். ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு விக்ரம் சாராபாய் அவர்கள் வந்தாங்க. ஸோ ஹோமி ஜாங்கிர் பாபா இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் என்ன இருக்கோ அதை விட ஒன் ஸ்டெப் அஹெடாக போகிறதுக்கு உண்டான அந்த ஆளுமை வேணும், அந்த தலைமை வேணும். ஆளுமைன்னு இப்போ பல பேர் உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க, எங்கால தான் சொல்கிறாருன்னு. சத்தியமாக இந்த ஆள் அந்த ஆளை யாரையுமே சொல்லலை. எல்லா ஃபீல்ட்லேயும் ஆளுமை வேணுங்கிறது ஒரு ஜெனரிக்கான ஸ்டேட்மெண்ட். ஆனால் இதுக்கு பின்னாடி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு வெற்றிடம் இருக்குன்னு. அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு தான் படித்த ஆட்கள் வரணும். எப்படி படித்த ஆட்கள் வரணும் அப்படின்னு. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போன்ற தலைவர்கள் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். திரு அண்ணாமலை அவர்கள் பெஸ்ட் உதாரணம். என்ன பண்ணுறாரு, இங்கே ஒரு லீடிங் இன்ஜினியரிங் காலேஜில், பிஎஸ்சி காலேஜில் இன்ஜினியரிங் முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஐஏஎம் போகிறாரு, ஐஏஎம் லக்னோ போகிறாரு. அதுக்கப்புறமா IPS ஆகிறார். இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பரில் அவருக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து பார்த்தா வெறும் 12 பேர் தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதில் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆள். ஸோ இந்த மாதிரி படித்த ஆளுமைகள் இங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களோட புரிதல். அதுக்காக தான் நாங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு. மருத்துவம், பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க. இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போகிறீங்க, அதில் நீங்கள் சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறையா தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் அரசியலும் ஏன் வந்து ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது, அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம். ரெண்டாவது, விஜய் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இதுவும் நாங்கள் காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான்.
அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளே நீங்கள் வந்து பொது அறிவை வளர்த்துக்கணும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நியூஸ் பேப்பர் படிக்கணும். இப்போ நான் சிவில் சர்வீஸ் படிக்கக்கூடிய காலத்தில் அதற்கு முன்னாடியிலேருந்து டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் படிப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஒரு கண்டென்ட்டை ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தா அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த நியூஸ் பேப்பர் ஊடகம் அப்படிங்கிறதே இப்போல்லாம் வந்து வித்துட்டாங்க. அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆர்எஸ்பி மீடியா, இந்த பேரை வச்சது நாம தான். இந்த ஆர்எஸ்பி மீடியா அப்படின்னா சோல்ட் அவுட் ஸ்பைன்லெஸ் மீடியா. அப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு துதிபாடுவதற்கு வேண்டி, தன்னோட மாஸ்டர்ஸை சந்தோஷப்படுத்துறதுக்கு வேண்டி, அப்புறமா தன்னை அஜெண்டாவை புஷ் பண்ணுறதுக்கு வேண்டி இங்கே சில நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் செயல்படுறாங்க. எல்லாரும் நான் சொல்ல வரல, பட் சில நியூஸ் பேப்பர் செயல்படுறாங்க. அதாவது திமுகவின் அடிவருடிகளாக இருப்பாங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். ஆனால் வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருப்பாங்க. இப்போ எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது. ஆனால் ப்ரைம் டைம் டிபேட்டில் அதை பற்றி பேசப்படுதா அப்படின்னா, இங்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி, பிரிண்ட் மீடியாவும் சரி, அதை இக்னோர் பண்ணுது. ஸோ அதையும் வந்துட்டு அவர் ஒரு அட்வைஸாக தன்னோட மாணவர்களுக்கு வச்சுருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சோஷியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதுக்கு இருக்கக்கூடிய பவர்னால் யாரை வேணால் தப்பான நபராக பெயிண்ட் பண்ணலாம், யாரை வேணால் ஒரு டம்மி பீஸை வந்து பெரிய ஒரு 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 ஆளுமை மாதிரி காட்டலாம். சின்னவர் கிண்ணவர் அப்படின்னு இந்த ப்ரொமோட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பயங்கரமாக வந்து இங்கே ஒரு பில்டப் கொடுக்கலாம். இதெல்லாம் காசும் இந்த மீடியாவோட ஸ்ட்ரென்த் இருந்தால் போதும். ஆனால் அதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாவோட பெனிட்ரேஷன் ஜாஸ்தியானோ ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியா மூலமாக இப்போ இளைய பாரதம் உட்பட உங்களுக்கு உண்மைகளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்குண்டான முயற்சியை பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போதே மறைமுகமாகவே நீங்கள் அரசியலில் ஈடுபட முடியாது. எப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிங்களேன். படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும், ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க. ஒரு செய்தியை ஒரு நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ஹெட்லைன்ஸில் போடுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க. நீங்கள் நியூஸ் வேறு, ஒப்பீனியன் வேறு, செய்தி வேறு, கருத்து வேறுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலாக நிறையா இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த நல்லது கெட்டதுன்னு இந்த ஒப்பீனியன்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்கள நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புரணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. நீங்கள் எல்லாமே பாருங்கள், நீங்கள் எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க. மூணாவது தான் முக்கியமான மேட்டர். இதுதான் அரசியலில் அவர் போட்டிருக்கக்கூடிய அடி. பாஜக இதை கான்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு, தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்கு, எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் களத்தில் நின்று பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி திரு விஜய் அவர்கள் வந்து என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களே, குழந்தைகளே, யாருமே ட்ரக்ஸுக்கு அடிமையாகாதீங்க. இப்போ இந்த கள்ளச்சாராய சாவெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு அவர் குரல் கொடுத்தாரு, பாராட்டுறோம். ட்ரக்ஸுக்கு அடிமையாகாதீங்க, எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே இருக்கக்கூடிய சில இந்த அரசியல் கட்சிகள், அந்த அதிமுக உட்பட பார்த்தீங்களா, நாங்களும் சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறோம், அவரும் சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறாரு. இது அமெரிக்காவில் எப்போவோ சொல்ல ஒரு விஷயம், 1950களிலே சொன்ன விஷயம். அப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட சேர்ந்துட்டாருன்னா சொல்ல முடியும்? ஏயா கொஞ்சமாவது யோசிங்கப்பா. அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆளும் அரசை குற்றம் சொல்கிறதை தாண்டி நாம் இதில் அடிமையாகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆளும் அரசை குற்றம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை, ஆளும் அரசை குற்றம் சொல்கிறதுக்கு தாண்டி அதுக்கு இது பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ கிளியராக இந்த தமிழகத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த விளங்காத திமுக தான். தமிழகத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக் கலாச்சாரம் இருக்குது, கஞ்சா பெரிய பிரச்சனையாக இருக்குது, குடி பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நடு ரோட்டில் குடித்து பட்ட பகலில் படுத்து பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த திமுக ஆட்சியில். அது மட்டும் கிடையாது, கள்ளச்சாராயம், ஐசிங் வந்த கை, கள்ளச்சாராயம், இதனால் 60க்கும் மேற்பட்ட சாவுகள், பல குடும்பம் தரிசா போச்சு. ஒரு குழந்தை இறந்த உடனே அதை வச்சு இவ்வளோ பெரிய அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த கும்பல் இதை பற்றி என்ன பேசியிருக்கு? இப்போ இருக்கக்கூடிய சமூக போராளிகள்லாம் வாயை மூடிக்கிட்டு இருக்காங்களே மெல்ல மெல்ல, ஏன்னா செவத்துக்கு வலிக்குண்டா பரதேசி பரதேசி அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் சூர்யாவை பார்த்து சொல்கிறாரு. அது நிஜ வாழ்க்கையிலையும் அவரை பார்த்து சொல்லணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்குற மாதிரி தான் அவங்களோட அறிக்கை இருந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு அரசியல் ரீதியாக பேச முடியலனா கூட அதில் அரசியலை பேசியிருக்காரு திரு விஜய் அவர்கள். இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர் என்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்குது. சொல்லலாம், இப்போ வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை, இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸை இதிலேருந்து காப்பாற்றுறதெல்லாம் அரசுங்களோட கடமை. இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க.
அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல, அதுக்கான மேடையும் இது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அதை மட்டுமே வளர்த்துக்கோங்க. சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா? சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது பாருங்களேன், ஆஹா நமக்கு அகேன்ஸ்டாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான், இவன் குரல் வழியை நசுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக ஐடி விங்கு அங்கேருந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த திமுக ஐடி விங்கும் சரி, இந்த திமுக எக்கோசிஸ்டமில் இருக்கக்கூடிய டி ஸ்டாக்ஸ் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நாகரீகம் அப்படிங்கிறது இல்லாத ஆட்கள். இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட மாஸ்டரை ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி எந்த அளவுக்கு வேணாலும் கீழே வந்து ரொம்பவே கேவலப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்களோட அந்த பிறந்தநாள் அன்னைக்கு சில சலசலப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது டீசென்சி கழுத்தி நம்ம சேனல் அதெல்லாம் நம்ம பெருசாக பேசுறதில்ல. ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் யார், ஏன் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பயம். வந்தால் இவர் சின்னவருக்கு போட்டியாக வந்துடுவார் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய பயம். ஸோ ஆகையினால இந்த ஐடிவிங் அப்படியே கதர்னு கதறிட்டு இருக்கும். இவனுங்களை வேலையே வந்து பொய் சொல்கிறது தான். இப்போ இந்த பொய்யை எந்த அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னா, இந்த கள்ளச்சாராயத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதற்கு காரணம் திமுக அரசின் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை அப்படியே திசை திருப்பறதுக்கு இந்த ஆர்எஸ் பாரதியும் கூட இருக்கக்கூடிய அந்த என்டையர் திமுக கும்பலும் முயற்சிச்சு. ஒரு சைடில் என்ன பண்ணுறானுங்கன்னா, இந்த கள்ளச்சாராய சாவுக்காரனா அண்ணாமலையாக இருக்குமோ என்ன மாதிரி பேச்சு பாருங்கள். அதாவது விக்கிரவாண்டி தேர்தல் வருதா, அதனால் அண்ணாமலை அவர்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசியிருக்காரு. நீங்கள்லாம் ஒரு சீனியர் டிஎம்கே லீடர், இந்த மாதிரி பேசலாமா? எதுக்கு ஒரு குடும்பத்துக்கு துதி பாடுவதற்கு வேண்டி உங்கள் அரசாங்கத்தோட ஃபெயிலியரை வெளியே காட்டிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத பொய்யான ஒரு செய்தியை பரப்புறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுறீங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு தரப்பில் இந்த கும்பல், இந்த அறிவார்ந்த திமுக ஐடிவிங் மோஸ்ட்டு, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னான்னா, இந்தியாவிலே மோஸ்ட் பிரில்லியன்ட் ஐடிவிங்க அது நம்ம ஐடிவிங் தான் அப்படின்னு. எதில் பிரில்லியன்ட்னா பொய்யை பரப்பறல. ஆர்எஸ்எஸ் இதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பார்த்தீங்களா, ஆர்எஸ்எஸோட சுற்றறிக்கையில் இந்த மாதிரி மக்களுக்கு கள்ளச்சாராயத்தில் விஷத்தை கலங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ பொய்யை இவங்க சொல்கிறாங்க பாருங்கள். இது எவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு டிஃபமேஷன் நோட்டீஸ் போட்டிருக்காரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் மேலே 1 கோடிக்கு. அதில் அவர் மெயினாக என்ன சொல்லியிருக்காருன்னா, Here's the copy of the defamation notice sent today to the organizational secretary of DMK, Thiru R.S. Bharati, spreading slanderous false propaganda aimed at me to divert the attention from the misgovernance of the DMK, which led to the death of over 60 people in Kallakurichi. We have sought 1 crore in damages, which will be used to construct and operate a de-addiction center in Karunapuram, Kallakurichi. புரியுதுங்களா? இல்லை என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி இவங்களோட மிஸ்கவர்னன்ஸை, இவங்களோட அரசாங்கம் தோல்வி அடைந்ததை மறைக்கிறதுக்கு வேண்டி ஏன் மேலே பழி போடுறாரு ஆர்எஸ் பாரதி. ஆகையினால டேமேஜஸில் நாங்கள் வந்து 1 கோடி ரூபா கேட்டிருக்கோம் மான நஷ்ட ஈடாக. அந்த 1 கோடியை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இதே கள்ளக்குறிச்சியில் அதே கருணாபுரத்தில் டி அடிக்ஷன் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கட்டி ஆப்ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு குட் ஸ்டார்ட் அப்படின்னு நமக்கு பார்க்கலாம். காரணம் என்னென்னா, இது வரைக்கும் திமுக தான் இந்த நஷ்ட ஈடு கேட்டுட்டு இருந்துச்சு. இப்போ எங்களுக்கும் இந்த கேம் விளையாட தெரியும், உங்களை விட நல்லா விளையாட தெரியும், நீ படித்த ஸ்கூலில் நாங்கள் ஹெட் மாஸ்டர்ப்பா, இந்த விளையாட்டை நாங்கள் எப்படி விளையாடணும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு இவங்களே எடுத்திருக்காரு. ஆனால் பாருங்கள், திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் கவலை இல்லை. இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, ஏர்போர்ட் கட்ட கிளம்பிட்டார். உள்ளூரில் பஸ் ஓட்ட வக்கு இல்லை, பெரியார் நடத்துவாராம். பெரியார் என்னன்னு உங்களுக்கு புரியலையா? பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பெரியார் பேர் மாதிரி ரைமிங் ஆகணும்ல அப்படின்னு நாமையே ஒரு சர்வீஸ் ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படின்னு டிஆர் பாலுவோட மகன் இருக்கார் பார்த்தீங்களா, டிஆர்பி ராஜா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இப்போ அந்த கண்டினியூவேஷனாக இவர் என்ன பண்ணுறாருன்னா, எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஹொசூரில், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் இவர் வந்து ஒரு ஏர்போர்ட் கட்ட போகிறேன், 1000 ஏக்கர் நிலகத்தை நாங்கள் கையகப்படுத்தி ஒரு ஏர்போர்ட் இங்கே கட்ட போகிறோம். காரணம் என்ன, இங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது, இங்கே எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்க்கு உண்டான அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் இருக்குது, பல லீடிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இங்கே கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த கேள்வியை பிவில்சன் அவர்கள் பாராளுமன்றத்தில் எழுப்பினார். இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே பெங்களூரில் ஏர்போர்ட் இருக்குது, சென்னையில் ஏர்போர்ட் இருக்குது, ஒரு ஏர்போர்ட்டுக்கும் இன்னொரு ஏர்போர்ட்டுக்கும் 150 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளே இருந்துச்சுன்னா இன்னொரு ஏர்போர்ட் நம்ம கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேறு சில இடங்களில் வந்து ஏர்போர்ட்ஸ் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து காசை போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே பரந்தூரில் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. எங்கேயாவது பரந்தூரை பற்றி இப்போ நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அதனால தான் ஆர்எஸ்பி மீடியா அதை அப்படியே க்ளோஸ் டவுன் பண்ணிடுவானுங்க. அங்கேயே வந்து உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அதை விட்டுட்டு இப்போ நான் ஹொசூரில் போய் இந்த ஏர்போர்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது எதுக்கு? எல்லா நிலத்தை கையகப்படுத்த வேண்டியதானே. இதுக்கு பின்னாடி கூடிய அரசியல் கூடிய அவங்களுக்கு புரியாது. இவங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். டிஜிபிக்கு இப்போ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யார்? அமலாக்கத்துறை.
இந்த கடந்த 3 வருஷத்தில் 4730 கோடி ரூபாய் வர்த்து என்னது இந்த கனிம வளங்கள்லாம் கடத்தப்பட்டிருக்கு. 4730 கோடி ரூபா. அப்போ இதெல்லாம் இருந்தால் எவ்வளோ நலத்திட்டம் பண்ணலாம், எத்தனை பேருக்கு நல்லது பண்ணலாம், எத்தனை சாலைகளை நம்ம ஒழுங்காக போட்டு வைக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் முறைகேடு இவங்க 3 வருஷத்தில், கடைசி 3 வருஷத்தில் மட்டும் இவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அமலாக்கத்துறை டிஜிபிட்ட சொல்லியிருக்கு. இப்போ உனக்கு ஏர்போர்ட் முக்கியமா? அப்படியே அங்கேருந்து பாராளுமன்றத்துக்கு போவோம். பாராளுமன்றம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா, திரு ஓம் பிர்லா அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர், த ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ், அவர் வந்து ரொம்பவே அத்தாரிட்டேட்டிவாக இருக்கார். சும்மா அந்த பாராளுமன்றம்னா என்னன்னா, இது டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அங்கே என்ன விதமான விவாதம் நடக்குது, என்ன கேள்விகள் கேட்குறாங்க, என்ன பதில் சொல்கிறாங்க, ரொம்ப ரேராக தான் நடக்குது. பாதி நேரம் அமளி தும்பளி, பாதி நேரம் பார்லிமெண்ட்ரி டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க. இது எவ்வளோ கிரிமினல் வேஸ்டேஜ். அப்போ ஓம் பிர்லா அவர்கள் இந்த தடவை ரொம்ப அசர்ட்டிவாக இருக்காரு. 2வது தடவை ஸ்பீக்கர் வரும்போது என்ன, யாருக்கு என்ன டைமோ அந்த டைமோட முடிஞ்சு. இப்போ உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் ஏதோ பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஜோதிபா ஃபுல்லே அப்படின்னு போனார். இந்த டிபேட்டுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம், அதனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆளுக்கு போயிட்டார். அவர் மைக் ஆஃப் பண்ணதும் தெரியாமல் கொஞ்ச நேரம் பேசிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்களான்னு அதுக்கப்புறமா போய் உட்கார்றாரு. ஆளுங்கட்சி என்பது ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு வலுவான கட்சி. ஆகவே ஆளுங்கட்சி சார்பு நிலை இருக்கக்கூடாது என்பதைத்தான் இங்கே எதிர்க்கட்சி தலைவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். கடந்த முறை பல்வேறு மசோதாக்களை பண மசோதா என்று ஆளுங்கட்சி அறிமுகப்படுத்தியது. எது பண மசோதா, மணி பில் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுங்கட்சி மீண்டும் அத்தகைய முயற்சியை மேற்கொள்ளலாம். அதற்கு ஒருபோதும் நீங்கள் ஈல்டு ஆகக்கூடாது, வளையக்கூடாது என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்து, ஒரு மக்களவைத் தலைவர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர், மகாத்மா காந்தியடிகள் ஆகியோரின், மகாத்மா ஜோதிபா ஃபுலே போன்ற மாபெரும் தலைவர்களின் சிலைகளை ஒரு ஓரமாக கொண்டு போய், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்போசிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன சார் மோடியை வந்து 73 தடவை காட்டியிருக்கீங்க, ராகுல் காந்தியை 6 தடவை தான் காட்டியிருக்கீங்க அப்படின்னு. வேறு யார்? தமிழகத்தில் இந்த ஜல்லிக்கட்டை பார்பேரிக் ஸ்போர்ட்னு சொன்ன ஜெயராம் ரமேஷ், காங்கிரஸ்காரர், அவங்க கூட தான் திமுக கூட்டணி வச்சிருக்கு. அவர் கேட்குறாரு, எங்கள் தலைவரை 6 தடவை தான் காட்டுறீங்க, மோடி அவர்களை மட்டும் 73 தடவை காட்டுறீங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அதாவதுங்க, ஒரு சீரியஸான படத்தில் எப்பவுமே காமெடி வைக்க முடியும்? அப்பப்போ காமெடி வந்திருக்கும், அதுக்குன்னு ஃபுல்லாக காமெடியாகவே எடுக்கிறது காமெடி படமா என்ன? அது மட்டும் இல்லை, ராகுல் காந்தி அவர்களோட சீரியஸ்னஸை பாருங்கள். இந்த எல்லாருமே வந்து அந்த ஓத் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த உறுதிமொழி எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்கள்ட்ட கையை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க கீழே போவாங்க. இது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மரபு. இந்த நபர் அதே மறந்துட்டார் ராகுல் காந்தி. கீழே இறங்கும்போது எப்பா எப்பா எப்பப்பா அது போய் அவர் கையை கொடுக்கணும்ப்பா, அப்படியாப்பா அப்படின்னு போய் கையை கொடுத்துட்டு பின்னாடி ஒருத்தர் நிற்கிறார் இந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அவர்கிட்டையும் கை கொடுத்துட்டு வர, எதுக்கு வம்பு, இவருக்கும் கையை கொடுக்கணுமா இல்லையா நமக்கு தெரியல, அப்புறம் மறுபடியும் போனதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க அப்படின்னு அங்கே கையை கொடுத்துட்டு வராரு. அதை கொஞ்சம் பாருங்களேன் எவ்வளோ வேடிக்கையாக இருக்குன்னு. ஆனால் காங்கிரஸ் ஐடிவிங்க என்ன பண்ணுது பாருங்கள் சார், ஸ்பீக்கர் மட்டும் இல்லை, கூட யார் நின்னாலும் அவர் கையை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ஷனை மட்டும் காட்டுது. கீழே இறங்கி யாருக்குமே கையை கொடுக்காம போயிட்டு கூப்பிட்டு போய் கையை கொடுப்பா அப்படின்னு சொன்னது எப்படி இருக்குது? அதை எப்படி எடிட் பண்ணி கொண்டு போய் காங்கிரஸ் சேர்க்கறதுக்குண்டான முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாத நபரை லீடர் ஆஃப் அப்போசிஷனாக போட்டிருக்காங்க. என்னப்பா இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன், அவர் தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் இல்லையா, அதனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் ரொம்பவே முக்கியமான ஒரு பதவி. காரணம் என்ன, இந்த சிவிசி, சிஐசி, லோக்பால், அப்புறமா முக்கியமான இந்த கொலீஜியம், இந்த ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணுறாங்களே, அதில் எல்லாருமே பிரைம் மினிஸ்டர் இருப்பார், சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க, அதே மாதிரி இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷனும் இருப்பாங்க. ஏன்னா ஆளும் கட்சி, எதிர்கட்சி, அப்புறமா ஜுடிஷியரி எல்லாரோட கருத்தும் வேணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி முக்கியமான கொலீஜியம்ஸ்லாம் இவங்க இருப்பாங்க. இப்போ இவர் அங்கே போய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த தலையெழுத்து நமக்கு தேவைதான், காசு வாங்கி ஓட்டு போட்டு இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கோம் நாட்டை, இது நமக்கு தேவைதான் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். இளைய பாரதத்தில் புது முயற்சிகள், விரிவாக்கம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்களோட ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெய்ஹிந்த். பதிவு ரீதியாக என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் அவர் வரணும், அரசியலுக்கு வரணும், ஒரு அரசியல் பண்ணணும், இல்லை மாற்று கருத்தே இல்லை. புது ஃபோர்ஸஸ் வரணுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதனால் திமுக எவ்வளோ திணறுவாங்க அப்படின்னு பாருங்கள்.
பாஜகவின் நிலைப்பாடு என்னென்னா, யார் வந்தாலும் அரசியலில் எங்கள் களம் எங்களோட களம், யாராலையும் அதை எடுக்க முடியாது, எங்கள் ஸ்பேஸ் எங்களோட ஸ்பேஸ், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே தான் நம்ம போகிறோம். பாஜகவை சார்ந்து தான் எல்லாரும் இனிமேல் அரசியல் பண்ண முடியும். விஷயங்கள் இனிமேல் பிஜேபி வெர்சஸ் டிஎம்கேவாக தான் இருக்கும். யார் நம்ம கூட சேர்ந்து வந்தாலும் அவங்களுக்கு எல்லாரையும் நாம் அரவணைச்சு போங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு வாழ்த்துக்கள், திமுகவுக்கு கண்டனங்கள். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.